சார் குதிரை கொடுக்குறீங்களா? அந்த இடம் வாங்க. குதிரை இல்லப்பா, தங்க குதிரை கொடுக்குறேன். சாதாரண குதிரை இல்ல, தங்க குதிரை கொடுக்குறேன். இந்த இடத்தோட அப்ரிசியேஷன் செங்கல்பட்டு வந்து சிஎம்டி லிமிட்டுக்குள்ள வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செங்கல்பட்டு வந்து சேட்டலைட் சிட்டியா வந்துடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்தோட ரேட் வந்து டபுள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஒரு கிரவுண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க மக்களே. இந்த இடத்துல நீங்க வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா டே பை டே வந்து ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல மொத்தம் 5 ஏக்கர்ல ப்ராப்பர்ட்டி போட்டிருந்தாங்க. அதுல வந்து 152 பிளாட் போட்டிருந்தாங்க. இதுல எவ்வளவு சேலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 52 பிளாட் கிட்ட சேலா இருக்கு. மீதி 100 தாங்க இருக்குது. எல்லா ப்ராப்பர்ட்டிலையும் வந்து அவங்க ஸ்டாஃப் வச்சு பேசுவாங்க, இல்ல யூடியூபர் யாரையா வச்சு பேசுவாங்க. நீங்க ஏன் ஸ்ட்ரெயிட்டா இந்த ப்ராப்ஷன்ல மட்டும் சிஇஓ வந்து பேசுறீங்க? ஏன் வேலை வெட்டி எதுவும் இல்லையா உங்களுக்கு? வெல்கம் டு பிளாக் மிரர்ல. இன்னைக்கு இந்த வீடியோ பட்டுக்கிறேன்னு பாத்தீங்கன்னா மறைமல் நகர் தான் வந்திருக்க மகளே. இந்த வீடியோ எடுக்க நம்மள யார் இன்வைட் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ஷல் தான் இன்வைட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு பர்டிகுலரான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பத்தி டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் சொல்றேன். இந்த இடத்தோட அப்ரிசியேஷன் முதல்ல சொல்லிடுறேங்க. இந்த இடத்துல இருந்து 2 ஆக்சஸ் இருக்குதுங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு. ஒன்னு ஜூனியர் குப்பன் ரோடு வழியா வரலாம், 2வது ஃபோர்டு கம்பெனி வழியா வரலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி இங்க இருந்து ஒரு 5 நிமிஷத்துல போயிடலாம். இந்த இடத்தோட அப்ரிசியேஷன் இன்னொன்னு சொல்லணும்னா செங்கல்பட்டு வந்து சிஎம்டி லிமிட்டுக்குள்ள வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செங்கல்பட்டு வந்து சேட்டலைட் சிட்டியா வந்துடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்தோட ரேட் வந்து டபுள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஒரு கிரவுண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க மக்களே. இந்த இடத்துல நீங்க வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா டே பை டே வந்து ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த சைட்டோட டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து மறைமல் நகர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஜிஎஸ்டில இருந்து பாத்தீங்கன்னா பஸ் இருக்குது. பஸ்ஸே வந்து சைட்டுக்கு பக்கத்துல கூட வந்து போதுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஜிஎஸ்டியை கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே சரி, கூடுவாஞ்சேரி போயிடலாம், கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போயிடலாம். இந்த சைடு போயிட்டீங்கன்னா செங்கல்பட்டு போயிடலாம். இதே ஸ்கூல் காலேஜ்னு பாத்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் காலேஜ் இருக்குது, SRM குளோபல் இருக்குது, SRM யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாம் எல்லாமே பக்கத்துல இருக்குது. இந்த இடத்துக்கு டிடிசிபி ரெரா அப்ரூவல் கொடுக்குறாங்க. சோ நீங்க பேங்க் லோன் போனோம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா 80 to 90% இவங்க சைட்ல இருந்தே பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தராங்க. சோ இந்த இடத்துல மொத்தம் 5 ஏக்கர்ல ப்ராப்பர்ட்டி போட்டிருந்தாங்க. அதுல வந்து 152 பிளாட் போட்டிருந்தாங்க. இதுல எவ்வளவு சேலா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 52 பிளாட் கிட்ட சேலா இருக்குது. மீதி 100 தாங்க இருக்குது. நம்ம வீடியோ போடுறதுனால நிறைய சேலம் எடுத்திருக்காங்க, நிறைய பேர் வீடியோ கட்டிட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த இடத்த ஒட்டின மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருதுங்க. 300 ஏக்கர்ல வந்து பொட்டானிக்கல் கார்டன் வருதுங்க. அது மட்டும் வந்துச்சுன்னா அது இந்த சேட்டலைட் சிட்டியா மாறுது, சிஎம்டி லிமிட்டுக்குள்ள வர்றது, இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த இடத்தோட வேல்யூ மட்டும் இல்ல, கண்டிப்பா வந்து இந்த ஜிஎஸ்டி சுத்தியும் சரி, செங்கல்பட்டுக்கு முன்னாடி செங்கல்பட்டு இந்த மாதிரி ஏரியாலாம் ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அதுவும் இல்லாம ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறவங்க வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வித்துட்டே இருப்பாங்க. நீங்க இப்பவே வந்து இந்த பிரைஸ்ல வந்து புக் பண்ணுங்க. பண்ணி ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா இந்த இடத்துக்கு 3000 ரூபாய் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல நீங்க இடம் வாங்குறீங்கன்னா தங்க குதிரை கொடுக்குறாங்க மக்களே. அது மட்டும் இல்லாம தங்க குதிரைன்னு நானே வந்து தான் இருக்கிறேன். ஸோ தங்கத்திலே வந்து குதிரை கொடுக்க போறாங்களா என்னன்னு தெரியல. நம்ம சிவ சார் இருக்காரு, அவர்கிட்ட போய் எல்லா டீட்டெயிலும் கேட்டுக்கலாம் வாங்க. சார் குதிரை கொடுக்குறீங்களா? அந்த இடம் வாங்கினா குதிரை இல்லப்பா, தங்க குதிரை கொடுக்குறேன். சாதாரண குதிரை இல்ல, தங்க குதிரை கொடுக்குறேன். வெள்ளை குதிரை கேள்விப்பட்டுக்கிறேன், கருப்பு குதிரை கேள்விப்பட்டுக்கிறேன், செம்மண் குதிரை கேள்விப்பட்டிருக்கேன். பொண்ணும் மண்ணும் என்னைக்குமே வேல்யூ ஜாஸ்தி. அதை ஏற்ற மாதிரி நம்ம தங்க குதிரை கொடுக்குறோம். மறைமல் நகர் செஞ்சால ப்ராஜெக்ட்ல பிளாட் வாங்குற எல்லாருக்குமே தங்க குதிரை ஆஃபர் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். அப்படின்னா என்னன்னா, இங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா குதிரை வேகத்துல அப்ரிசியேஷன் ஜாஸ்தி ஆகுறதா இந்த ஆஃபரோட கருவே. கூட மக்களுக்கு எதாவது நம்ம கொடுக்கணும்ல, அதனால தங்கத்தையும் சேர்த்து கொடுக்கறதுனால தங்க குதிரை ஆஃபர். இங்க பிளாட் வாங்குற ஒவ்வொருத்தங்களுக்கும் 1 இல்ல 2 இல்லப்பா 10 கோல்டு காயின் ஃப்ரீ. ஸோ மறைமல் நகர்ல செஞ்சால ப்ராஜெக்ட் வாங்குற எல்லாருக்குமே 10 கோல்டு காயின் ஃப்ரீ தங்க குதிரை ஆஃபர் மூலியமா. அது மட்டும் இல்லாம வெறும் 2399 ரூபால ஒரு பிளாட் ஒரு சதுரடி இங்க மறைமல் நகர கிடைக்குதுன்னா அது மிகப்பெரிய ஆஃபர். கூட சின்னதா ஒரு டெவலப்மெண்ட் சார்ஜஸ் வாங்குவோம். சார் ரேட் அதிகமா சொல்றீங்க, நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரேட் கம்மியா தானே சொன்னீங்க? ஆமா, அது ப்ரீ லான்ச் ஆஃபர் 1999 ரூபா ஒரு சதுரடி போட்டிருந்தேன். அப்பவே அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். மார்க்கெட்ல இங்க சுத்தி இருக்க எந்த லேஅவுட்ல இந்த பிரைஸ் கிடையாது. நம்ம தான் தி பெஸ்ட் பிரைஸ், காஸ்ட் டு காஸ்ட் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம 18வது ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா, அதனால லாபமே இல்லாம காஸ்ட் டு காஸ்ட் கொடுத்தோம். நம்ம சொன்ன மாதிரி அடுத்த ஒரு 45 டேஸ்க்குள்ள பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி 2399 rupees ஒன்லி. சின்னதா ஒரு டெவலப்மெண்ட் சார்ஜஸ். அப்போ இதுக்கு முன்னாடி இடம் வாங்கினவங்களுக்கு 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். கண்டிப்பா லாபம். நீங்களே கொடுத்துட்டீங்க. ஆமா, 400 ரூபாய் லாபம் இருக்கு. இன்னும் இந்த ஆஃபர் அடுத்த ஒரு தீபாவளி வரைக்கும் தான் இருக்கும். தீபாவளி கழிச்சு நீங்க வாங்கினீங்கன்னா இந்த 2399 rupees உங்களுக்கு கிடைக்காது. இந்த பிரைஸ் மறுபடியும் அப்ரிஷியேட் ஆயிட்டு 3000 ரூபாய் கூட போறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. குதிரை எந்த அளவுக்கு போதோ அந்த அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகிற பூமி தான் இந்த பூமி. இந்த பூமி வாங்கும்போது உங்களுக்கு தங்கமும் சேர்த்து கொடுக்கறதுனால தங்க குதிரை ஆஃபர்.
சரி ஓகே சார், இப்போ வந்து இவ்வளோ 3000 ரூபாய் போயிட்டு இருக்குதுன்னு சொல்றீங்க, இவ்வளோ கம்மியாக ரேட் உடைச்சு கொடுக்குறீங்க, மற்றவங்களாம் கொடுக்காம நீங்க மட்டும் ஏன் கொடுக்குறீங்க? நாங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 18 வருஷம் முடிஞ்சிருச்சு. 18th இயர் ஆனிவர்சரியில் மக்களுக்கு மிக பெருசாக ஏதாவது ஒரு ஆஃபர் பண்ணணும்னு நம்ம யோசனை பண்ணிட்டு இருந்தோம். டிவி, ஃப்ரிட்ஜ், பட்டுப்போட ட்ரிப் எல்லாமே பார்த்து நிறைய கம்பெனியில் கொடுத்துட்டாங்க. பிரம்மாண்டமாக கஸ்டமருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு யோசிக்கும் போது காஸ்ட் டு காஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் அந்த ப்ரைஸிங்கை கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு அப்ரிசியேஷன் ஆக நம்ம வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இப்போவுமே மார்க்கெட் ப்ரைஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா, நான் கம்பெனி பேர் சொல்ல விரும்பல, 2900 ரூபாய்லாம் விற்கிறாங்க. நம்ம வெறும் 2399 ரூபா மட்டுமே சின்னதாக ஒரு டெவலப்பர் சார்ஜ் வாங்க. சார், நான் அப்பத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்கணுன்னே இருந்தவங்களாண்ட. கேளுப்பா. எல்லா ப்ராப்பர்ட்டிலையும் வந்து அவங்க ஸ்டாஃப் வச்சு பேசுவாங்க, இல்லை யூடியூபர் யாரையா வச்சு பேசுவதில்ல. நீங்கள் ஏன் ஸ்ட்ரெயிட்டாக இந்த ப்ராப்ஷனில் மட்டும் சிஇஓ வந்து பேசுகிறீங்க? ஏன் வேலை வெட்டி எதுவும் இல்லையா உங்களுக்கு? மாட்டுநாட மானஸ்த என் வேலை என்ன தெரியுமா உனக்கு? என் வேலையே பிளாட் விற்கிறது தான். என் வேலையே கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுறது தான். நான் ஏசி ரூமில் உட்காந்து பேசுறதுல எனக்கு ஒன்றும் பைசா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ மக்களோட மீட் பண்ணி இங்கே இருக்கிற விஷயங்களில் நானே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும்ல. நீங்கள் டிவி விளம்பரம் பார்த்தது இல்லையா? துணி விளம்பரத்தில் ஒருத்தர் டான்ஸ் ஆடுறது இல்லையா? அப்போ நான் வந்து பேசினா மட்டும் என் அப்படி கலாகிறீங்க. தேர் இஸ் அ கனெக்ட் பிட்வீன் தி கிளைண்ட் அண்ட் தி கம்பெனி. ஸோ கம்பெனி சார்பாக என்ன நடக்குன்னு நான் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்ட் ஆகும். எனக்கு வேலை இருக்குது, என்னோட வேலை கஸ்டமர் மீட் பண்ணுறது தான். இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குறவங்களுக்கும் ஐடியா இருந்திருக்கும். ஸோ அந்த கேள்வியை நான் கேட்டேன் சார், தப்பா இருக்கு. நோ ப்ராப்ளம். நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. எனக்கு கோல்டில் பண்ணுறதா இல்லை இடத்துல பண்ணுறதா, அந்த மாதிரி யோசனைலாம் நிறைய பேர் இருக்கும். கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏறும் இறங்கும். இதே வந்து இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து ஏறுமே கண்டி இறங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்ததுன்னா இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுவும் வந்து இந்த மாதிரி கனெக்டிவிட்டி இருக்கிற இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் இதோட அப்ரிசியேஷன் வந்து அதிகமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கனெக்டிவிட்டி இடம், இந்த மாதிரி சுற்றி வீடுங்க இருக்கிறது, இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் இருக்கிறது, இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் வேணா ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இவங்களே கேப் அரேஞ்ச் பண்ணி தராங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளாட் எங்கே இருக்குதுன்றதை புக் பண்ணுங்க மக்களே.